நீங்கள் இன்னும் eagletech தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கான் ஒன்று கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் நோட்டிஃபிகேஷனாக அன்பா நண்பிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஜக் ஷேக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஏயில் உள்ள மாதிரியே சூப்பரான ஒரு ஷேக் தான் அது பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஒரு ஜம்ப் ஆகிட்டு ஒரு ஷேக் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒர்க்கில் இருந்து பேசுகிறதுனால கொஞ்சம் சவுண்டு கேட்கும். ஏன்னா நான் வந்து என்னோட ஹெட்செட்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன், மைக்கில் பேசல. ஓகேவா? ஸோ இருக்கிற டைமில் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் சவுண்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா நண்பா? ஸோ ஒரு 4 கிளிப்பு வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன், அதாவது ஃபோட்டோ கிளிப். ஓகேவா? ஸோ இதில் தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு வீடியோ தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போகிறேன், ஆட் எஃபெக்ட் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எஃபெக்ட் எது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டார்ஷன் அண்ட் வார்புங்கிற ஆப்ஷனில் போங்க. ஸோ அதில் டைல்ஸ்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் மிரர் வந்து எனபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகே நண்பா? ஸோ எனபிள் பண்ணிட்டு திருப்பியும் பேக் வந்துட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு நம்ம என்ன எஃபெக்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூவ் ஆகிற பார்ட்ஸாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து மூவ் பண்ணுற மாதிரியான கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் போய்ட்டு ஆசிலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெறும் 3 எஃபெக்ட் தான் இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ நான் எப்படி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் போகிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிலேட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆசிலேட்டை கிளிக் பண்ணிட்டு ஆங்கிள் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளில் போய்ட்டு 45 டிகிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 45 டிகிரி எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 95 டிகிரிக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்தமாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 95 டிகிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா சூப்பராகவே நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்தமாதிரி 95 டிகிரி கொடுத்துங்க. ஸோ அப்போ தான் மேலே வந்து சேக் ஆகும். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் இமேஜோட எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இமேஜோட எண்டில் உள்ள கீ ஃப்ரேமில் 0 கொடுத்துக்குங்க. ஓகேவா? அந்த ஃப்ரீக்வன்சியை ஃபுல்லாக 0 ஆக்கிடுங்க. ஸோ இமேஜோட ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து வேல்யூ எவ்வளோ செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 HZ. ஓகேவா? ஸோ 6 கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நீங்கள் பண்ணலாம், பக்காவாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போய்ட்டுருக்கு இந்த 6. ஓகேவா? ஸோ கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிடியூட் இருக்கும். ஸோ அதிலே போய்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வேல்யூ எவ்வளோ செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சவுண்டாகவே பேசுகிறேன். ஓகேவா? 300 வந்து கொடுத்துக்கோங்க. கரெக்டாக பாருங்கள். ஓகே. ஸோ 300 கொடுத்தாச்சு. ஓகேவா? லாஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து 0 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்தமாதிரி சேக் ஆகும். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னிடியூட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் சென்டரில் வச்சுட்டு கேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் கொடுக்குற மாதிரி கேவ் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாகவே கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணுற மாதிரியான ஷேக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து கேவ் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ அந்த டாட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து 2வது கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்தமாரி இருக்கும். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? காப்பி பண்ணிங்கன்னா அடுத்ததுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் வந்துக்கோங்க. ஸோ ஓரளவு வந்து இப்போ வந்து ஜம்ப் ஷேக் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜோட கிளிக் பண்ணிங்க. இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது ஆப்ஷன் இருக்கும், அதை விட்டுட்டு 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேமில் வேல்யூ எவ்வளோ செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்தமாரி ஸ்க்ரால் பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ ஜூம் வேணுமோ சாப்பிடுங்க. ஸோ ஒரு 3000க்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா நண்பா? ஸோ கரெக்டாக பாருங்கள். ஸோ ஓகேவா? ஸோ ஓகே, நான் வந்து 300 மேலே ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணோம் இல்லையா? அந்த கேவை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேவை வந்து ஃபுல்லாக ஆக்கிடுங்க. ஓகேவா? இந்தமாரி ஃபுல் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்தமாரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி எஃபெக்ட் பாங்க. அதில் ஆசிலேட் எஃபெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஏற்கனவே பண்ணது அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் பாங்க. அதில் டூப்ளிகேட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டூப்ளிகேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிலேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இமேஜோட ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எண்டில் உள்ளது தூக்கி ஃபஸ்ட்டில் வைக்க போகிறோம், ஃபஸ்ட்டில் உள்ளது தூக்கி எண்டில் வைக்க போகிறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்தமாரி நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதை தூக்கி நான் ஃபஸ்ட்டில் வச்சிடறேன். ஸோ 0 இருக்கும் அந்த வேல்யூ, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் வச்சிடறேன், இந்த தூக்கி லாஸ்ட்டில் வச்சிடறேன். ஸோ லாஸ்ட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து 5 கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ 6 கொடுத்துருப்போம் ஏற்கனவே, அதை வந்து 5ஆக மாற்றிக்கோங்க, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க நண்பா. ஸோ கரெக்டாக 5 வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிடியூட் இருக்கும். அதேமாரி ரெண்டுத்தையும் தூக்கி நடுவில் சென்டரில் வச்சுட்டு ஃபஸ்ட்டில் உள்ளதை தூக்கி லாஸ்ட்லேயும், லாஸ்ட்டில் உள்ளதை தூக்கி ஃபஸ்ட்லேயும் வைக்க போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ இந்தமாரி செட் பண்ணிக்கோங்க, ஓகே நண்பா. ஸோ இந்தமாரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் உள்ளது தூக்கி லாஸ்ட்டில் வேல்யூ வந்து 10, ஓகேவா? வேல்யூ செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி 10 செட் பண்ணிங்க. ஓகே, இப்போ நம்ம 10 வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சைக்கிள் கேவ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் ரெண்டாவது ஒரு கேவ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், கீழே வந்துடும், ஓகேவா? ஸோ இங்கே எல்லோ கோடு இருக்குது பார்த்தீங்களா கீழே. ஸோ அந்த எல்லோ கோடை வந்து இந்தமாரி மேலே ஏற்றிக்கணும். ஸோ ஏற்றிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே வந்து ஒரு ரவுண்ட் போட்டு எல்லோ கோட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து இந்தமாரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி செட் பண்ணிவிடுங்க, ஓகே நண்பா. ஸோ இந்தமாரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஷேக்ஸ் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஷேக்ஸ் எஃபெக்ட் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திருப்பி இமேஜை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, பிளரில் போங்க. ஸோ அதில் மோஷன் பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மோஷன் பிளர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ அதில் போய்ட்டு 1.20 இருக்கும், அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேக் ஆகிற சூப்பராக ஒரு ஷேக் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து ஒரு 60 வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ 1.20 நல்லாயிருக்கும், நான் 60 தான் வச்சுருந்தேன், ஓகேவா? ஸோ இந்தமாரி ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்டை வந்து மற்றதில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஜக்கி வந்து பண்ணியாச்சு, ஓகேவா? ஜக்கி ஷேக் வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டு, ஸோ அது மட்டும் எல்லா இதுலேயும் பண்ணிக்கணும். ஸோ இதேமாரி போய்ட்டு இந்த ஜூம் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேமும் எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இல்லை ஃபஸ்ட்டில் உள்ளதுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கணும், ஒரு 3000க்கு மேலே வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு வீடியோ நல்லாயிருக்கும், ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க்கில் இருக்கிற மாதிரி பேசினேன். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈகிள் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் நண்பர்களே.